நாம் ஆண்டவரின் பிள்ளைகள். சகியூ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போறதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கின்றார் என்றார். லூக்கா 19:8-9-10. யூத மார்க்கத்தை சேர்ந்த சகையு பிறப்பினால் ஒரு யூதன். ஆயக்காரனாக வேலை பார்த்தாலும் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவர். ஆனால் இவருடைய ஆயக்கார வேலை இவரை ஒரு புற ஜாதியான் போல் ஆக்கிவிட்டது. ஆயினும் இப்போது சகையு உண்மையிலேயே மனம் திரும்புகின்றார். ஆகையால் அவர் ஆபிரகாமின் நல்ல குமாரனாக அங்கீகரிக்கப்படுகிறார். சகையு ஆயக்கார வேலையை செய்யவில்லை என்றால் ஒரு யூதன் என்னும் விதத்தில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரோ அதுபோன்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்போது சுதந்திரவாளியாக மாறுகிறார். யூதர்கள் தங்களை ஆபிரகாமின் குமாரர் என்று கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள். மார்க்க தலைவர்களும் தங்களை ஆபிரகாமின் குமாரர் என்றே கூறிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களில் யாரும் சகையு ரட்சிக்கப்படுவதற்கு உதவி புரியவில்லை. ஆனால் இயேசுவோ சகையுவின் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டவுடன் அவரும் ஆபிரகாமின் குமாரன் என்று அறிவிக்கின்றார். புறஜாதியராக இருந்தாலும் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆண்டவராக அங்கீகரிக்கும் போது அவர்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆவார்கள். பிதாவாகிய கடவுள் இவர்களுக்கு ஆண்டவராக இருப்பது போல இவர்களும் கடவுளுக்கு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என்பதே இயேசுவின் கருத்து என்பது நிதர்சனம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.